நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 21/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 5ஆம் தேதி ஜூலை மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 8:56 வரை ஏகாதசி, பின்பு துபாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:08 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:08 வரை சுவாதி, பின்பு விசாகம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு வெளியூரிலிருந்து நல்ல சுப செய்திகள் வரும் நாளாக இருக்கும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கலைக்கட்டும். புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் ஈடுபடுவது நல்லது. கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் எல்லாம் உங்களுக்கு கைகூடும். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். நிதி உதவிகள் எதிர்பார்த்தபடி கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவினால் நன்மை ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வழக்கமான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நிம்மதியான சூழல் வெளிப்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வார்கள். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் எதிர்பாராத சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குங்க. அதன் காரணமாக கோபங்கள் ஏற்படக்கூடும். பிடிவாதங்கள் சுத்தமாக வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் படிப்பில் மட்டுமே முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வழக்கமான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பரணி. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடுங்க. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு எதிர்மறையாக பேசுவிடும் விலகி இருப்பது நல்லது. கிருத்திகை. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பிடித்தமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். இழுபறியான காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று நீங்க கூடுதலாக உழைத்து முன்னேற்றகரமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான விஷயத்துல நேரம் செலவிடுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு வெற்றி இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். எதிலும் பொறுமையுடன் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. காரியங்கள் ஓரளவு அனுகூலம் உண்டாகுங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சலுகைகளை கண்டிப்பாக கிடைக்க பெற கொடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்ப விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. பல வகையிலும் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி இருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். என் குடும்பத்தில் இதமான சூழல் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க.
கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் நியாயமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலும் மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அமைதி காண வேண்டும். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப சிறப்பு. என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் இருக்க வேண்டும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிலும் பொறுமையுடன் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர கொடுங்க. பல வகையிலும் யோகங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு காரியங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உறவினர் வழியில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசிக்க வேண்டும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இடைவிடாமல் இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. வேலைகளை கச்சிதமாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. கூடுதலாக பணவரவு என்று இருக்கக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. ஆசைகளும் கனவுகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாகக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகையில் இருக்க கொடுங்க. நேர்மையை இன்று நீங்க நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணிவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். என்று முயற்சி கண்டிப்பாக திருமணியாக கொடுங்க. ஏனோத்தனமாக தயவு செய்திருக்க வேண்டாம். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தை அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்று விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத தனலாபம் உண்டாகுங்க. உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் குதூகலம் பிறக்கக்கூடும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று தேவையான பண உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவையான சரக்குகளை வாங்குவீர்கள். காரிய தடையில் விலகி அனுகூலமான நல்ல சூழல் ஏற்பட கொடுங்க. நல்ல பலன் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பயப்பட வேண்டாம். எதிர்ப்புகள் கண்டிப்பாக நீங்குங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகரிப்பது மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பெண்கள் திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. இன்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்வீர்கள். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். அரசாங்க தேர்விலும் வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு அனுகூலம் உண்டாகக்கூடும். எதிலும் உங்களுக்கு குதூகலம் பிறக்க கொடுங்க. தேவையான பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படும். இன்று எதிர்பார்த்ததை விட வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. கூடுதல் பண வரவு இருக்க கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. திருவாதிரை. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். இன்று உறவினர் வருகையால் நல்லது நடக்க கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். பயப்பட வேண்டாம். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக நல்லது. புனர்பூசம்.
மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். சிரமங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி செல்லக்கூடுங்க. வீட்டில் உங்களுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். குடும்ப உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்கக்கூடுங்க. கடகம் ராசி நேயர்கள். இன்று உங்களுக்கு ஆசைகள், கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடனும் இன்று நீங்க காணப்படுவீர்கள். மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடுங்க. திடீர் செலவுகளை மட்டும் சமாளித்து விட வேண்டும். தேவையான பணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சமாளித்து எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். கடினமான பணிகளையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். எதிலும் நேர்மை உண்டாக கொடுங்க. சுய தொழில் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. திடீர் மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவார்கள். இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்படும் திட்டம் வெற்றி கொடுக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எதிர்மறையாக செயல்படும் விலகி இருக்க வேண்டும். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் குழப்பத்தை ஏற்படுத்தும். என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் காணப்படுவீர்கள். காதல் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். அரசாங்க தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தேவையான பணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கூடுதலாக பணவரவு வேண்டி இருக்கக்கூடும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள், அது வெற்றி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றகரமான வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். அது மட்டுமில்லை, காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பூசம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அலைச்சல் தரும் பணியில் கொஞ்சம் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்ய முடியுங்க. கூடுதலாகவே பணவரவு என்று இருக்க கொடுங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். முடிஞ்சளவு அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் குறைவாக பேசுங்கள். ஆயில்யம். மன இறுக்கம் கொஞ்சம் காணப்படக்கூடும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. தயவு செய்து குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வர வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். மன அமைதி தானா கிடைக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இந்த முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லைங்க. அரசாங்கம் தொடர்பான வேலைகளில் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். எதிர்பார்த்த காரியங்கள் சுலபமாக நடைபெற கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று எதிர்மறையாக பேசிவிடும் விலகி இருக்க வேண்டும். பணிகளை உற்சாகமாக ஈடுபடுத்துவீர்கள். இன்று வீண் செலவுகளை தவிர்ப்பது மிக நல்லது. நன்மை தரும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எந்த ஒரு வேலையும் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. தொழில் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இனிமையான பேச்சின் மூலம் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நண்பர்களை இன்று நீங்க சேர்த்துக் கொள்வீர்கள். தக்க சமயத்தை நண்பர்கள் உதவியில் செய்து கொடுக்க கொடுங்க. இன்று நீங்க மாற்றங்களை கண்டிப்பாக உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடும். நல்லவைகள் தேடி வரக்கூடுங்க. எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆராய்ந்து செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. கூடுதல் பணவரவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள்.
விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லது நடைபெற கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கையில் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று மாணவர்கள் சுய நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். கண்டிப்பாக கல்வியில் ஜெயிப்பீர்கள். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று உடல் உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் விலகி செல்ல கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்வீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. பூரம், நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கிடைத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள் மூலம் தேவையான பண உதவிகள் கிடைக்க கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் இனிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. உத்திரம், மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுத்த வேண்டும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்க கொடுங்க. அரசாங்க வகையில் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று நீங்க வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள், என்று கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கன்னி ராசினியர்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒருவித தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முடியாதது என்று ஏதும் இல்லை. உங்களால் முடிஞ்சதே செய்து காட்டுவீர்கள். அடுத்தவரிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலமாக முடியுங்க. வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். கூடுதலான லாபத்தை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. கெட்டதை ஆராய்ந்து செய்வது நல்லது. நல்லது கெட்டதுகளை ஆராய்வதே சிறப்பு. பயன் தராத முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது. காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லுங்க. அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். கூடுதலாகவே பணம் வர வேண்டியிருக்க கொடுங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவர்கள். கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று எதிலும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பெண்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. பெண்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. காதலுக்கு ஒரு நல்லதொரு முடிவு கிடைக்கக்கூடும். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று வேக வேகமாக எல்லாவித பணிகளையும் செய்து முடிப்பீர்கள். எல்லோரிடத்திலும் நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று சகோதர வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. புதிய முயற்சியால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று நீங்க தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. அஸ்தம், இன்று கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம்.
கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். வாகன யோகங்கள் இன்று ஏற்படக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடக்குங்க. வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். கூடுதலாக பண வரவு கிடைக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அலசி ஆராய்ந்து பார்த்து முடிவிடுங்கள். பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். வழக்கமான பணியில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நீங்க மிகவும் நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. துலாம் ராசினியர்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பித்து விட்டதினால் எதிலும் எச்சரிக்கையுடன் இருந்தால் வெற்றி இருக்கும். பண விஷயங்களை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். பணம் வந்த நிமிடங்களிலே செலவாகக்கூடிய சூழல் இருக்குங்க. வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய ஆடை ஆபரணங்களை இன்று நீங்க வாங்குவீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல இருக்கக்கூடும். பங்குதாரரிடம் எதிர்பார்த்த நன்மை கிடைக்க கொடுங்க. பேசும்பொழுது பொறுமை அவசியம். பண வரவு எதிர்பார்த்தை விட கூடுதலாக இருக்கக்கூடும். பேச்சின் இனிமை சௌதரியத்தால் இன்று எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிப்பீர்கள். எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. அரசாங்கம் தொடர்பான விவகாரங்கள்ல சாதகமான போக்கு காணப்படக்கூடும். கடினமான வேலைகள் கூட சுலபமாக முடிய கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். செய்யும் செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன இறுக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்கள் இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடிவிடுங்க. கூடுதலாக வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக இருக்கக்கூடும். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவியில் தேடி வரக்கூடும். இன்று புதிய பங்குதாரர்கள் தொழிலுக்காக அமைய கொடுங்க. சுவாதி திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும். பண வரவு எதிர்பார்த்தை விட கூடுதலாக கிடைக்கக்கூடும். பேச்சின் இனிமை சௌதரியத்தால் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விசாகம் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழிலுக்காக புதிய பங்குதாரர்கள் கிடைக்க கொடுங்க. வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். என்று உங்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. எதிலும் உங்களுக்கு மன வலிமை கூடிவிடும். விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க எதிலும் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்குங்க. அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்தில் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். கூடுதலாகவே இன்று நீங்க உழைக்க வேண்டியிருக்குங்க. தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். வீண் அலைச்சல் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எல்லோரும் உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். திடபுத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் மேலோங்கி விட கொடுங்க. சாமர்த்தியமான செயல்களால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று மனசுக்குள் கண்டிப்பாக ஒருவித மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பிடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் என்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய
பதவியில கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக கைகூடும். என்று மாணவர்கள் வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று தொழில்நுட்ப அறிவை இன்று அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். நன்மைகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்க கொடுங்க. கடனை அடைப்பதற்கான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கக்கூடும். அனுஷம். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். சிலருக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். கேட்டை. பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்குங்க. நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்க கொடுங்க. எதிலும் கவனமாக இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி இருக்குங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முன்னேற்றம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். இன்று தேவையான பணம் இருப்பதினால் திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். அலட்டிக் கொள்ளாமல் இன்று எதையும் முடித்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெற முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கொடுங்க. போட்டிகள் குறைந்து விடக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. காரிய தடையால் மனக்குழப்பம் டென்ஷன் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பணவரவு சீராக இருந்து கொண்டிருக்கும். யாரும் வாக்குவாதங்கள் செய்யாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. எல்லோரிடமும் பேசும்போது அனுசரித்து செல்ல வேண்டும். மிகவும் கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். இன்று நீங்க எடுக்கும் முயற்சிகளை முன்னேற்றம் இருக்குங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கூடுங்க. புத்தி குறுமையும் வெளிப்படக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்கள் எதிலும் வேகம் கூடிவிடுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாக கூடும். பொருளாதாரம் இன்று முன்னேற்றகரமாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் சரி கட்டிவிட முடியும். பேசி தீர்த்துக் கொள்ள முடியும். காதல பிடிவாதம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். இன்று நாசுக்காக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். இன்று சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் மட்டுமாக வேண்டாம். போராடம். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கக்கூடும். டென்ஷன் கொஞ்சம் இருக்கக்கூடும். எதையும் பார்த்து பக்குவப்படுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். செலவுகளை சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். வாழ்க்கையில கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்க கொடுங்க. சிலர் எதிர்பாராத திருப்பங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்திராடம். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க.
மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை கொடுப்பார்கள். செலவுகள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத வகையில் நல்லது நடக்கக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத செலவுகள் தயவு செய்து வேண்டாம். மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். வழக்கமான பணிகளை மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். செலவுகள் ஒரு பக்கம் காத்திருக்கின்றது. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்குங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. சகோதரரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்க கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. காரிய அனுகூலம் இன்று ஏற்படக்கூடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, இன்று புத்திசாலித்தனத்துடன் தொழில்நுட்ப அறிவும் இன்று பலப்பட கொடுங்க. வேண்டா வெறுப்பாக செயல்பட்டவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். இன்று அவ்வப்பொழுது உங்களுக்கு முக சுளிவு ஏற்படக்கூடும். சில விஷயங்கள் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். சில விஷயங்களுக்காக நீங்க வாதாடுவீர்கள். வாதாடும் குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்று விட்டுவிடுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. சிலர் நமக்கு மட்டும் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேங்கிறார்கள். நாம மட்டும் எல்லோருக்கும் உதவிகள் செய்து வருகின்றோமே என்ற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. எல்லாம் சரியாகும். பயப்பட வேண்டாம். பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். பெண்கள் இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் துளி கூட தலையிட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பெண்களுக்கு ஒருவித மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மனக்குமுறல் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள். அமைதியுடன் செல்ல பாருங்கள். இன்று மாணவர்கள் உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும். நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், இன்று உங்களுக்கு கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். பேச்சின் மூலம் உங்களுக்கு இனிமை கிடைக்கக்கூடும். சூழ்நிலையை நன்கு புரிந்து கொள்வீர்கள். காரியத்தில் அனுகூலம் உண்டாக கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட கொடுங்க. திருவோணம், தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மாறும். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். சாமர்த்தியமான வெளிப்பாடுகள் இன்று ஏற்படக்கூடும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் ஏற்படும் நடந்தே என்று சொல்ல முடியுங்க. அவ்விட்டம் சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாகக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. மாற்று கருத்துடையோரும் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். வீண் விவாதமும் செய்ய வேண்டாம். இன்று நீங்க காரியங்க அணுகும் பொழுது பொறுமை இருக்கட்டும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சிலருக்கு வேலையின் காரணமாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்களை மிகவும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தில் துரிதமாக ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்தில் சிக்கல்கள் வந்து விலகி செல்லக்கூடும். அதனால் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று எதிர்பார்த்தபடி கும்பம் ராசினியர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகிவிடக் கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இன்று ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பணிகளை விரைந்து நீங்க முடித்து காட்டுவீர்கள். உடைய பேச்சுக்கு அடுத்தவர்கள் செவி சாய்க்க கொடுங்க. சண்டை சச்சரவுகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பங்காளி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. பண இழப்பு ஏற்பட்டாலும் லாபம் வேறு ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் சிறப்பு. புதியவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பெண்கள் என்று
சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். செய்ய முடியாத காரியத்தை கூட செய்து முடிப்பீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று உத்தியோக மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அது மட்டுமில்லை, புதிய வேலை வாய்ப்புகளையும் தேடிக் கொள்வீர்கள். காதல் சிரமத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை தெளிவான முடிவெடுக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சுலபமாக செய்வீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடிவிடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரப்பக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. எதிலும் உங்களுக்கு பொறுமை இருப்பது மிக நல்லது. நிறைவான பொருளாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. சதயம் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். கேட்ட இடத்தில் பணவரவு கிடைக்கும், பயப்பட வேண்டாம். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு சிரித்த முகமும் அழகும் கண்டிப்பாக கூடுங்க. இந்த நாளை நீங்க இனிமையாக வழிநடத்தி செல்ல முடியும். போராட்டாத்தி நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். எதிர்மறையான திருப்பங்கள் இருந்தது கண்டிப்பாக மாறும். திருமண பேச்சுகள் கண்டிப்பாக கைகூடும். பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். சாமர்த்தியங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. எதிர்மறையான திருப்பங்கள் கொஞ்சம் இருக்கக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று நீங்க ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பொருளாதாரம் உயரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள், இன்று நீங்க எதிலும் வேக வேகமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும், பயப்பட வேண்டாம். மீனம் ராசினியர்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்க கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வாங்கிய கடனை எப்படியாவது அடைத்து விடுவீர்கள். மீனம் ராசினியர்கள் சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திறப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்கையும் எப்படி காப்பாற்றி கொடுப்பீர்கள். மன வலிமை கண்டிப்பாக கூடுங்க. யதார்த்தமாக செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் என்று உங்களுக்கு என்று ஒரு நல்ல பெயர் உருவாக கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சியில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்க கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவருக்கு புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செல்வ சேர்க்கையின்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய நபரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவு அழகு கூடும் நாள் அங்கே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். பொறுமையாகத்தான் சரியாகும். காதலை நீங்க விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். அதேபோல் மாணவர்கள் விளையாடும் பொழுது சக மாணவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். பிடிவாத குணத்தை விட்டுவிட வேண்டும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ரகசியங்களை பேணி பாதுகாப்பது ரொம்ப சிறப்பு. இன்று மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். உத்திரட்டாத்தி. இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க.
கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று மிகவும் அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். வழக்கமான பணியில் இன்று முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் பெருமிதம் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி, முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்க கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். இன்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க, பயப்பட வேண்டாம். அதிகாரம் செய்யக்கூடிய பதவியில் தேடி வர கொடுங்க. பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.